ஹாய் ஹலோ காய்ஸ். ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, ஜேகே அண்ட் ஜிமின் ஆல்ரெடி மேரிட் கப்புள். ஜேகே வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறான். அதே காலேஜில் செகண்ட் இயர் ஜிமின் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான். அண்ட் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 months ஆகுது. தட்ஸ் ஆல். இதுதான் இன்ட்ரோ. இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு காரை தான் காட்டுறாங்க. அங்கே அதில் 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. கம்ப்ளீட்லி சைலண்ட், பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் தான் அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுறான். ஏன் இன்னைக்கு இவ்வளோ சூடாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் கேட்குறான். ஜங்குக்கில் அந்த ஸ்டியரிங்கை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு, என்னது இல்லை ஏன் இன்னைக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்கன்னு கேட்டேன். என் மூஞ்சி அப்படி தான், அதுதான் தெரியுமே, ஆனால் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவில் இருக்குது. அண்ட் ஜிமின், நீ என்ன லாங்குவேஜ் பேசுகிற? என்ன லாங்குவேஜ் பேசுகிறேண்ணா? ஏன் நான் பேசுறது புரியலையா? ஆனால் சரியில்லை. ஓ அப்படியா, சரி அப்படின்ற 2 பேர் பேசிக்கிட்டே வராங்க. ஜங்கு கூடுறன்னு இருக்கான். ஜிமின் தான் பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் வாயிலேருந்து எதுவுமே வாங்க முடியல. அந்த மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. இவன்கிட்ட போயிட்டு மாட்டிக்கிட்டேனே, என் புத்தியை அழகாக இருக்கான்னு கட்டிக்கிட்டேன். ஆனால் இவன் விட்டு போய் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கான். இப்போ அந்த கார் கரெக்டாக ஒரு கேட் கிட்டே வந்து நிற்கிது, பார்க்கிங் ஏரியாவில். ஜேகே தான், எப்போ போகணுமா, கிளாஸ் அட்டன் பண்ணமான்னு இருக்கணும். இங்கே ஊர் சுற்றிட்டு இருக்காது, சும்மா காலேஜ் கேம்பஸை சுற்றி வந்துக்கிட்டு பசங்களை ரேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காது. நான் இப்போ ரேக்கிங் பண்ணேன், உன்னை பற்றி எல்லா நியூஸும் எனக்கு வருது. யார் சொன்னா நான் ரேங்கிங் பண்ணதா? ஏன் அவங்களையும் இப்போ ஏதாவது பண்ண போறியா? ஜேகே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது. ஐம் எப்படி சொல்கிறது, நான் ஒரு அமைதியான ஸ்டூடெண்ட். சொன்னாங்க இப்போ இறங்கி போ. போகிறேன். பாய் ஜேகே. ஒரு பாய் சொல்கிறேன்னா பாரு. இன்னும் போய் கட்டிக்கிட்டேன் பாரு. இதுக்கு நான் ஒரு கல்லை கட்டியிருக்கலாம், வாழை மரத்தை கட்டியிருக்கலாம், எத்த பண்ணாலும் கட்டியிருக்கலாம். இப்போ கட்டியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவன் மேரேஜ் லைஃப்பையே ரிக்ரெட் பண்ணுற மாதிரி நடந்து வந்துட்டுருக்கான். கொஞ்சம் தூரம் போனோடனே இப்போ டே தான் வந்து அவன் ஷோல்டரில் கை போடுறான். என்னடா மச்சான், காலையில் ரொம்ப சூடாக இருக்குது? நான் இல்லைடா, அவன் தான். யாரா புருஷன்? பேருக்கு தான் புருஷன், ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. என்னடா சொல்கிற? ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காதடா. நானும் எவ்வளோ தானே ட்ரை பண்ணுது, பக்கத்தில் கூட போக்க விட மாட்டான்டா. மச்சான் ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். அவனை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன் தெரியுமா? நானே ஸ்டெப் எடுத்து அவன் பக்கத்தில் போனாலும் மரம் மாதிரி நிற்கிறான் தெரியுமா? எனக்கு கோவம் வருதுட்டே, எனக்கு முடியல. காலையில் என்னன்னா சிறுன்னு திட்டிட்டு போகிறான். பைத்தியக்காரன் திட்டிட்டு போகிறாரா? ஆமாண்டா, என்னன்னு தெரியல. ஏன் சிறுன்னு இருக்குன்னு சொன்னால் அதையும் சொல்ல மாட்டான். பைத்தியக்காரன் எனக்குன்னு வந்து வாய்க்கிறேன். ஹே, அவர் ஒன்றும் உனக்கு வாய்க்கல, நீ தான் அவரை போய் கட்டிக்கிட்ட. ஹே, நீ சொல்கிறத பார்த்தா நான் என்னமோ அவனை துரத்தி லவ் பண்ண மாதிரி எல்லாம் இருக்கு. ஃபோட்டோ காமிச்சப்போ நீ தானே ஃபஸ்ட்டு ஓகே சொன்ன. பழசெல்லாம் கலராத. ஆனால் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு அவங்க தானே அமிச்சாங்க. ஓ அப்படி வர. ஓகே புரியுது. பக்கத்துலேயே விட மாட்டான்ட்டி. நானே என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன். கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு தான் பேர். இது வரைக்கும் நான் அவனுக்கு கிஸ் பண்ணது கூட இல்லை. எனக்கு வாழவே பிடிக்கலடா. டே, ஒரு வேலை என்னாச்சு? ஒரு வேலை மயிறு சொல்கிறா. ஒரு வேலை நீ இழுக்கிறேன். இல்லைடா, வாளுக்கு ஆண்மை குறைவோ? என்னது? ஷாக் ஆகாத மச்சான். இல்லை, நீ என்ன சொன்ன? இல்லைடா மச்சான், உன்ன மாதிரி ஒரு பையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவன் ஒன்றும் பண்ண மாட்டானா? ஒரு வேலை இருக்குமோ? சாட்சிரும். உன்னை என்ன சொல்ற நீ? டேய் யோசிச்சு பாடுறா. மயிறு வாயப்படுறா. யாரா சொன்னது உனக்கு அந்த மாதிரி? நீ தான் தினிக்கு புலம்பிக்கிட்டு இருக்க ஒன்றும் பண்ண மாட்டான்ட்டு. அதை வச்சு தான் சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன்? அவன் பக்கத்தில் விட மாட்டான்னு தான் சொன்னேன். அதுக்கு இதெல்லாம் வந்து
நீ என்ன சொல்கிற பைத்தியம்? தோடா இப்போ தான் ஒரு நேரம் அவனை திட்டிகிட்டு இருந்த, இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டுறியா? பின்ன என் புருஷனை பார்த்து அப்படி சொன்னால் எனக்கு கோவம் வராதான்? ஆமாம் ஆமாம், உன் புருஷன் தான், பேருக்கு மட்டும் புருஷன். ஹேய் மூடு, பாரு கூடி சீக்கிரம் அவர் கூட ஐயோ வாயை மூடுற, காலையிலே வாயை கலராத. சரி சரி நான் கலரில், வா கேண்டீன் போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். ஐயா நான் வரல. ஏன் என்னாச்சு? அவன் சொல்லிட்டு தான் போனான், நான் வந்து செக் பண்ணுவேன், ஒழுங்காக போய் கிளாஸில் உட்காருன்ட்டு. ஏய் என்னடா இதெல்லாம் மதிக்கிறியா என்ன? ப்ரொஃபஸராக மதிக்கிறியா இல்லை உன் புருஷன்றதுனால மதிக்கிறியா? ரெண்டும் கிடையாது. அவன் நல்லதுக்கு தானே சொல்கிறான். என்னது? அவன் நல்லதுக்கு தானே சொல்கிறான். என்ன நல்லதுக்கு சொல்கிறாரு? நான் வரலடா, அவன் திட்டுவான்டா, அப்புறம் உட்காந்து 1 மணி நேரம் லெக்சர் எடுப்பான்டா, நான் வரல. டேய் வாடா டே அப்படின்னு பிடிச்சிட்டே தான் ஜிம்மனை பிடிச்சி இழுத்துட்டு கேண்டீன் பக்கமாக போகிறான். 2 பேரும் கேண்டீனில் உட்காந்து கதை பேசின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் செஷனே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அவங்க கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் செஷன் ஜேகே தான். ஜேகே கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்சோடனே ஜிம்மனை தான் பார்க்குறான். ஜிம்மனை ஆளை காணோம். இந்த பையனை சொல்லிட்டு தானே போனேன் எங்கேயும் போகக்கூடாதுன்ட்டு. இருக்கு உனக்கு வருவல்ல அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அவன் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறான். இவங்க 2 பேரும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் கிளாஸில் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க. ஜேகே திரும்பி பார்க்குறான். ஜெயமா அத்தாடி இவர் தான் ஃபர்ஸ்ட் செஷனா? இல்லையே, அது அந்த மேக்ஸ் டீச்சர் தானே வரணும், எங்கே போனா அவ அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஏன் 2 பேர் லேட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறான். டேங்கள சார் எனக்கு பஸ் லேட் ஆகிடுச்சு சார். மழை இல்லை, செம்ம மழை, உங்களுக்கே தெரியாதா? மழையில் கூட காலேஜ் வச்சுருக்கீங்க, நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மழைனால லேட்டா? ஆமாம் சார், சத்தியமாக மழைனால தான் லேட்டு. அப்போது ஜிமின் உனக்கு? அது வந்து சார் உனக்கு மழைனால லேட்டா? இல்லை சார். அப்புறம் அது வந்து ஜிமினும் ஒரு மாதிரியா தத்தளிக்கிறான். ஏன்னா அவனை கூட்டிகிட்டு வந்து விற்றதே ஜேகே தான், மழைனால லேட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஜேகே தான், டே நீ மட்டும் இல்லை போ, நீ வெளியே நில்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பைத்தியக்காரன் நல்லா மாட்டி விட்டும் போய் உட்காந்துட்டான் பாரு. இவனுக்காக தான் கேண்டீன் போனேன், இவனெல்லாம் பக்கத்தில் வச்சு சுற்றிட்டு இருந்தா நல்லா உருப்பிட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே போய் உட்காந்துட்டு சர்ற மச்சான் அப்புறம் மாதிரி கை மட்டும் காட்டுறான் கூட பொறுக்கி. கிளாஸும் போகுது. ஜிமின் அதே இடத்துல ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கான். ஏன் புக் எடுத்துன்னு என்ன குறைஞ்சிருவியா? இதை கூட நான் சொல்லணுமா? இதை எடுத்துடுறேன் சார் அப்படின்ட்டு அப்போ தான் பேக்குலேருந்து புக் எடுக்கிறான். என்னமோ நோட் பண்ணுற மாதிரி கையில் ரஃப் நோட்டை மட்டும் வச்சிட்ருக்கான். அவன் உட்காந்து கவனிச்சாதே ஒழுங்காக கவனிக்க மாட்டான். இதில் நின்றுட்டு வேறு இருக்கானா, காரிடோரில் வரவங்க போகிறவங்கள எட்டி பார்த்துட்ருக்கான். ஜேகேவே அதை நோட் பண்ணுறான். அவனுக்கு டென்ஷனாக ஆகுது, இருந்தாலும் பெருசாக எதுவுமே காமிச்சிக்கல. இப்படியே கிளாஸு முடியுது. ஜேகே அங்கேருந்து கிளாஸ் விட்டு வெளில கிளம்புறான். ஜிமின் வாசலில் தான் நிற்பான். ஜிமினை பார்த்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் சார்? அது வந்து கேண்டீன் போயிருந்தேன் டீ குடிக்க. ஏன் டீ குடிக்கலன்னா செத்துருவியா? அது வந்து எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி திரிட்டு அங்கேருந்து போயிடுறான். என்கிட்ட மட்டும் கரெக்டாக மாட்டுறேன், என் விதி போல் அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே போயிட்டு லாஸ்ட் ரோவில் உட்காடுறான். டே பக்கத்தில். டேதா சாரி மச்சான், மூஞ்சி நீ பஸ்ஸில் வந்தேன்னு சொல்லி தப்பிச்சிட்ட, நான் எதுவுமே சொல்ல முடியாது இந்த பையன் அப்படின்ற மாதிரி டென்ஷனாக இருக்கான். சரி விட்ரா, ஒன்றும் இல்லை கவலைப்படாத அப்படின்ற மாதிரி டேங்க அவனை கூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த கிளாஸ் வருது. அடுத்த டீச்சர் பாடம் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ டே தான் ஃபோனில் ஏதோ நோண்டிகிட்ருக்கான். ஜிம்மனும் என்னான்னு பார்த்தா சார் அடல்ட் மூவி பார்த்துட்ருக்காரு. ஜிம்மனில் டீ மாங்கா கிளாஸில் உட்காந்துட்டு இன்னும் மயிரோட பிடிங்கிட்டு இருக்க, போர் அடிக்குதுடா, அவள் மூஞ்சி பார்க்கறதுக்கு இவளையாவது பார்த்துட்ருக்கலாம். ஏண்டா நீ தமிழ்ச்சன் பார்த்தல அப்படின்ற மாதிரி டே கேட்குறான்.
என்ன அமிச்ச? அதான்டா நீ ஒரு லிங்க்கு கேட்டிருந்தியே, அதுதான் அமிச்சேன். நானா? இல்லைடாக்கா, பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்க்கலையா? ஆமாண்டா, பார்க்கலையா? ஆமாண்டா, பார்க்கல. ஆனால் எனக்கு சீன்னு காட்டுச்சுடா. என்னது? என்னது? அதான்டா லிங்க் அனுப்பிச்ச பிறகு சீன்னு காட்டுச்சு. என்ன சொல்கிற? இல்லைடா மச்சான், நான் அனுப்பிச்சேன், நீ பார்த்தேன்னு நினச்சேன். அப்போ நீ பார்க்கலையாடா? நான் பார்க்கலடா. இதேக்காரா, எப்படி அனுப்பிச்சு? ராத்திரி 10:30 மணி இருக்கும்டா. 10:30 மணி இருக்கும்டா. அட மாங்கா, நான் பார்த்து தூங்கிட்டேன்டா. நீ தூங்கிட்டேனா? அப்போ அந்த சீனுன்றது யாரா? 2 பேரும் கரெக்டாக ஜேகே பேரை உச்சரிக்கிறாங்க கொஞ்சம் சத்தமா. பக்கத்தில் இருக்க பசங்களாம் அவங்கள தான் பார்க்குறாங்க. சாரி ஜேகே பார்த்துருப்பானா? ஏய், அவர் எப்படிடா பார்த்துருப்பாரு? நான் ஃபோனுக்கு தானேடா அமிச்சேன். உன் ஃபோனெல்லாம் நோண்டு வர என்ன? என் ஃபோன்லாம் பார்க்க மாட்டான்டா. ஆனால் நேற்று காலேஜ் ஒர்க்ஸ்க்காக நான் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். நோட்டிஃபிகேஷனில் வந்துருக்கோம்ல, அதில் போய் பார்த்துருப்பானோ? டங்கொய்யால, உன்னை யாரா ஃபோனை லேப்டாப்போட கனெக்ட் பண்ண சொன்னது? மயிறு பைத்தியக்காரா. நான் காலேஜ் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன்டா. அசைன்மெண்ட்லாம் ChatGPT கிட்ட பார்த்து எழுதிட்டு இருந்தேன்டா. ஐயோ கொடுமை. அப்போது உன் ஆள் பார்த்துட்டானா? மயிறு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் காலையிலே நினச்சேன், என்ன இன்னைக்கு ஓவராக கடுக்கடுன்னு இருக்கானேன்ட்டு. அப்போ இதுதான் காரணமா? ஓ, அதனால தான் இன்னைக்கு ஓவராக கடுக்கடுன்னு இருந்தாரா? டீ, உன்னை யாரா அந்த ராத்திரி அதெல்லாம் அனுப்ப சொன்னது? நீ தான்டா அனுப்ப சொன்னேன். ஐயோ, நான் தான் அனுப்ப சொன்னேனா? எனக்கு நானே சூனியம் வச்சுப்பேன் போல. அப்போ அதை பார்த்ததுனால தான் அவன் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டானோ? என் பொழப்ப யாரும் கெடுக்க வேணாம், நானே கெடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கான். சேர்றா விட்றா. என்னடா விட்றா? அவன் அதனால தான் எப்படி நினச்சிட்டு இருப்பான் போல். இது வரைக்கும் நான் கொஞ்சம் நல்ல பையன் மாதிரி. நீயா? இல்லைடா, அதான் சொன்னேன்ல, நல்ல பையன் மாதிரி அவன்கிட்ட தெரிஞ்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த அது நான் பார்க்குறேன்னு தெரிஞ்சதுன்னா அவன் என்ன நினைப்பான் என்னை பற்றி? நீ ரொம்ப காஞ்சு போயிருக்கேன்னு நினைப்பான். மூடு. சரிடா, தெரிய வேண்டியது தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமாவது இல்லைடா, அது பார்த்து அவனுக்கும் ஏதாவது மூடாகி ஏதாவது பண்ணுவான்ல. அதை நான் மட்டும்தான் நினைக்கணும். நான் ஒன்றுமே இல்லாமல் பக்கத்தில் உட்காந்தாலும் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். அப்போ கன்ஃபார்ம் அதான். என்னதான்? அதான்டா ஆண்மை குறை. அடங்கு உம்மால அப்படின்ட்டு ஜெமின் தான் அங்கே இருக்க நோட் எடுத்து தேங்கோட மண்டையிலே 2 போட்டு வைக்கிறான். அங்கே இருக்க டீச்சர் ஜிமன் டே அப்படின்னு கூப்பிடுறாங்க. 2 பேரும் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறாங்க. கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. 2 பேரும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்கே கிளாஸ் விட்டு வெளில போயிடுறாங்க. வெளில போய் பனிஷ்மெண்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. ஏய், நம்ம அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ரா அப்படின்ற மாதிரி டே சொல்கிறான். இது ஒன்று தான் குறைச்சல் உனக்கு. அந்த பீரியடு முடியுது. நெக்ஸ்ட் பீரியட் வந்து பிரேக்கு. ஆனால் அந்த மேம் வந்து அவங்கள விடவே இல்லை. இன்னும் அந்த பிரேக்லையும் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. என்னடா இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுக்கிறா? இப்படி எடுத்தால் நம்ம எப்படா போகுது? அதான்டா மச்சான், எனக்கும் தெரில, போர் அடிக்குதுடா, இவ்வளோ நேரம் நின்றுட்டே இருப்பேன். ஐயோ எப்போ போவா அப்படின்ற மாதிரி 2 பேரும் கிளாஸ்க்கு வெளியே பார்த்துட்ருக்காங்க. பிரேக் டைம் தானே. ஜேகே அவனோட கிளாஸ் முடிச்சுட்டு இன்னொரு கிளாஸ்க்கு வரான். 2 பேரும் எல்லாம் நின்றுட்டுருக்கதை பார்க்குறான். ஜிமின்ல யார் முகத்தில் முழிச்சுன்னு தெரியல. காலையிலேருந்து இவன்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டே இருக்கேனே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஜேகே ஜிம்மினை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறான். இப்போ டேவியும் பார்த்து முறைக்கிறான். டேய், உன் புருஷன் என்னடா என்ன பார்த்து முறைக்கிறான்? உன்னால் தான் நான் கேட்டேன். அதான். யார்? என்னால் நீ கேட்டியா? ஆமாண்டா. பப்பா மாதிரி நீ இருந்துட்டு பண்ணுற வேலைலாம் எனக்கு தான் தெரியும். வாயை மூடு.
அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மிஸ்ஸும் கிளாஸை முடிச்சுட்டு, பனிஷ்மெண்ட்டில் நிற்க சொன்னால் இங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் ஷேம் ஆன் யூ காய்ஸ், போங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறாங்க. ஓடே கலாய்க்கிறவங்க சொல்லிட்டாங்க, அது போய் உள்ளே போகிறான். காலேஜும் ஃபினிஷ் ஆகுது. எப்பவும் போல் ஜிமின் தான் ஜேகேவோட காரில் போய் உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா ஜேகே வந்து ஒரு ப்ரொஃபஸர் இல்லை, ஸோ அவன் வரத்துக்கு எப்போவுமே லேட் ஆகும். ஸோ அவன் போய் அமைதியாக அவன் காரில் உட்காந்துட்டு இருக்கான். டேங் வந்து கிளம்பி போயிட்டான். வானத்தை பார்க்குறான், செம்ம காற்றடிக்குது. சில்லுன்னு. இப்போது சென்னை எந்த கிளைமேட்டில் இருக்குதுன்னு தெரியும்ல, அந்த மாதிரி இருக்குது. செம்ம காற்று, மேகம் மூட்டம், வா அப்படி இருக்குது அந்த கிளைமேட்டே. இந்த மாதிரி கிளைமேட்டில் கட்டி பிடிச்சிட்டு படுத்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் அவ்வளோ சில்லுன்னு இருப்பேன். அவனை கட்டி பிடிச்சவனே சூடாக இருக்கும். அப்படியே 2 பேரும் ஹீட்டை பாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இவன்கிட்ட அதெல்லாம் நடக்காது. சே, இவனை கட்டிக்கிட்டதுக்கு இந்த டைலாக் நான் எத்தனை வாட்டி சொல்லவும் தெரியல. ஆனால் அதான் உண்மை. என்னால் முடியல. புருஷனா ஏதாவது ஒன்று பண்ணுறானா பக்கத்தில் கூட வர மாட்டான் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான். இப்போது கார் ஓப்பன் ஆகுது. ஜேகே தான் வந்து உட்காடுறான் ஃப்ரண்ட் சீட்டில், ஐ மீன் டிரைவிங் சீட்டில். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்? ரொம்ப நேரமாக ஆச்சுன்னா கிளம்பி போக வேண்டியது தானே. என்னது, ரொம்ப நேரமாச்சுன்னா கிளம்பி போக வேண்டியது தானே? ஆமாம், நீ பண்ணுறதே புருஷனா உருப்படியாக இந்த ஒரு வேலை தான், இதையும் நானே பண்ணிக்கணுமா? என்னது? அதனால் இருக்கட்டும், ரொம்ப நேரம்லாம் ஆகலை, கொஞ்ச நேரமாக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் மெசேஜிக்கிட்டு அவன் கார் எடுக்கிறான். 2 பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஜிமின் அவனோட ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பானா, செம்மையாக காற்றடிக்குது. அவன் அந்த காற்று நல்லா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் ஜன்னலாண்ட சாய்ச்சிக்கிட்டு. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் பண்ணால் அப்படி இருக்கும். ஆனால் எதுவுமே இவன்கிட்ட நடக்காது அப்படின்ற மாதிரி திரும்பி ஜேகே பார்க்குறான். ஜேகே ஒரு 2 மூஞ்சி வச்சுக்கிட்டு முன்னாடி ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போகிறான். அவன் உண்மையிலே அதை பார்த்துருப்பானோ, அதனால தான் இன்றைக்கி மூஞ்சி இவ்வளோ எக்ஸ்ட்ரா உருன்னு இருக்கும். இருக்கட்டும், ஏன் அவன் பார்க்க மாட்டானா என்ன, எல்லாரும் பார்க்குறது தானே அப்படின்ற மாதிரி அவனே தேத்திக்கிறான். கார் நேராக போயிட்டு அவங்க வீட்டில் நிற்குது. அவங்க வீட்டில் நிற்கும் போதே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ 2 பேரும் குடுகுடுன்ட்டு அந்த இடத்துலேருந்து பார்க்கிங் ஏரியாவிலேருந்து நினைஞ்சிக்கிட்டே உள்ளே போகிறாங்க. ரொம்ப நினைல, பட் நினச்சிட்டாங்க லைட்டாக. ஜேமோ அவன் தலையெல்லாம் உதறிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் உதறிட்டு அவனோட ரூம் உள்ள போகிறான். அந்த வீட்டில் 2 ரூம் இருக்கும். ஒன்று இவங்க மேரேஜ்க்கு அப்புறம் பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண ரூம், இன்னொன்று கெஸ்ட்டுங்க வந்து தங்குற ரூம். ஆனால் ஜிமின் கெஸ்ட் ரூமில் தான் தூங்குறான். ஏன்னா ஜேகே பண்ண வேலை அப்படி. நேராக அந்த கெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அங்கே தான் அவனோட திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் அவனோட ரூம். அவன் ரூமுக்கு போகிறான். போயிட்டு இந்த கிளைமேட்டில் வார்ம் பாட்டிலில் குளிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஷவர் ஆன் பண்ணிவிட்டு ஹீட்டரை ஆன் பண்ணிவிட்டு நல்லா வார்மாக குளிச்சிட்டு இருக்கான். ஹேர் வாஷும் பண்ணுறான். ஜேகேவும் எப்பவும் போல் போயிட்டு அவன் ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வரான். ஜிமினை காணும். ஜேகே எப்பவும் போல் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கான். ஜிமின் நல்லா குளிச்சுட்டு ஒரு ஒயிட் ஷர்ட், ஓவர் சைஸ்டு ஷர்ட், ஒரு பேண்ட் அது மட்டும் போட்டு வெளில வந்து உட்காடுறான். அவன் தலை லைட்டாக வெட்டாக இருக்குது, லைக் தொப்பக்கட்டே இருமா இல்லை, பட் குளிச்ச தலை எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அவனும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். வந்து ஜேகே பக்கத்துலேயே அந்த கவுச்சில் உட்காடுறான். ஜேகே பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஜேகே தான், அதான் இவ்வளோ பெரிய கவுச் இருக்குல்ல, எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வர? ஏன் நான் வரக்கூடாதா? என்ன நீங்கள் எல்லாத்தையும் குத்த கற்று பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க? பிடிக்காத பொண்டாடி கைப்பட்ட குத்து கால்பட்ட குத்துன்ற மாதிரி இருக்குது. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே. நீங்கள் பண்ணுறது அப்படி தான் இருக்குது. ஏன் நான் உங்கள் பக்கத்தில் உட்காரக்கூடாதா? எனக்கு கொடுக்காம அந்த சீட்டை வேக வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்துறான். நான் எதுவுமே சொல்லலை, எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற? ஆமாம், நான் எதுக்கு தான் ரியாக்ட் பண்ணக்கூடாது. உன்னை வச்சுக்கிட்டு. என்னது? ஒன்றும் இல்லை, எனக்கு பசிக்குதுன்னா போய் சாப்பிடு. ஆமாம்,
இவங்கிட்ட போயிட்டு கேட்டேன் பார்த்தியா, என் புத்தியை செருப்பாலேயே அடிக்கிறேன். நைட் எங்கே யாரையுமே காணோம். எனக்கு தெரியல, மேபி மழை பெய்யறதுனால அவங்க வராமல் இருக்கலாம். ஹோ, அப்போ நான் ஆர்டர் பண்ணட்டா? பண்ணேன். அது கூட நான் பண்ணுறேன்னு சொல்லலாம் பார், நான் பண்ணுறேன்னு சொல்கிறான்னா பார், அதையும் நான் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே அவன் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணி ஆர்டர் பண்ணுறான். பட் மழை ரொம்ப ஹெவியாக பெய்யுது, டெலிவரி ஆக ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஜிகே, என்ன இவ்வளோ லேட் ஆகும்னு போட்டிருக்கு, ஆனால் எனக்கு பசிக்குது. ஜிகேவும் அதுக்கு நீ என்ன ஒரு புருஷன். என்னது? ஒன்றும் இல்லை, நான் போய் சமைக்கிட்டா? இருக்கட்டும், உன்னை சமைக்க அமிச்சேனா நீ கிச்சனே கொளுத்திடுவ. பெரிய சொல்ல ஏன் கேட்குற? என்ன வேணும் உனக்கு? பாஸ்தா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஜேகே தான் நேராக கிச்சனுக்குள்ளே போய் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிமின் ஜேகேவை பார்த்துட்டு இருக்கான் அந்த கவுண்டரில் உட்காந்துக்கிட்டு. இப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது கட் பண்ணி கொடுக்கலாம்ல. இவன் நம்ம சும்மாவே உட்கார விட மாட்டான் போல இருக்கு. ஜேமும் கீழே இறங்கி அவனுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுக்குறான். ஜேகே கட் பண்ணியிருந்தா இப்படின்றதுக்குள்ளே கட் பண்ணியிருப்பான். ஆனால் ஜேமா பொறுமையாக பார்த்து மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அது மட்டும்தான் குறைச்சல், அப்படிதான் கட் பண்ணிட்டு இருக்கான். உன்கிட்ட கொடுத்ததுக்கு கிட்ட கொடுத்தேன் பார்த்தியா, என் புத்தியை தான் அடிக்கணும். தெரியுதுல, அடிச்சுக்கோ. என்னது? ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லை ஜேகே. ஜேகேவும் சமைச்சிட்டு இருக்கான். இந்த கிளைமேட்டில் நல்லா சில்லுன்னு இருக்கு. யோசிங்க, நல்லா சில்லுன்னு கிளைமேட்டு, உங்களை சமைக்க விடாம உங்க புருஷன் சமைச்சிட்டு இருக்கான் நல்லா சூடா, எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு ஜேமுக்கு. நல்லா ரொமான்டிக் பீஜியமா ஓடுது. ஆனா எங்க அன்ரொமான்டிக் ஹஸ்பண்டா இருக்காது அவரு. ஜேகே, சொல்லு. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன இப்படி இருக்கேன்? இல்ல சிடுன்னு. என்னது? இல்ல எப்ப பார்த்தாலும் முகத்தை கோல்டாவே வச்சிட்டு இருக்கீங்களே, அதை சொன்னேன். பின்ன உன்ன மாதிரி இருக்க சொல்றியா? ஏன், எனக்கு என்ன? நான் எவ்வளோ நல்ல பையன், இவ்வளோ துருன்னு இருக்கேன், எனக்கு என்ன? நல்ல பையன்தான், ஆனால் அது நேற்று வரைக்கும். ஏன் இன்னைக்கு என்ன? ராத்திரி 10:30 மணிக்கு மேலே நான் அடல்ட் மூவிலாம் பார்த்ததில்ல. ஐயோ, கேட்டானே. என்னது இது, என்ன சொல்கிறது? ஜேகே, இதில் என்ன இருக்குது? அது நான் கேட்கல, அது டேங் தான் அனுப்பிச்சான். அதுக்கு முன்னாடி இருக்க மெசேஜில் நீ தான் கேட்டிருந்த. ஹோ, வச்சிட்டிங்களா? இது தப்பு இல்லை. என்னோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஏண்டா, லேப்டாப் எந்தில் கனெக்ட் ஆகிருந்தது, அப்போ நான் தானே பார்க்க முடியும். இருந்தாலும் தப்பு தான். நீ செய்யறத தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டல. நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? எனக்கு 19 வயசு ஆகுது, அண்டு நான் அடல்ட் தானே. அது என்ன அடல்ட் மூவி, நான் அடல்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் என்ன நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிட்டீங்க? நான் எதுவுமே சொல்லலையே. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் அடல்ட் மூவியெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு என்ன குத்தி காமிக்கல. நான் குத்தி காமிக்கல, நான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? ஐயோ, உங்ககிட்ட பேசினது என் தப்பு தான். ஆமாம், உன் பேசி அப்படி கிழிச்சிட்டான், என்கிட்ட வந்துட்டான். என்னது? காதை நல்லா கேட்குதா? எப்போ பார்த்தா நான் என்ன சொன்னாலும் என்னதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு நீ மைண்ட் வாய்ஸ் மாதிரி பேசணும், கத்தி சொல்லக்கூடாது. ஆமாம், கத்தி சொன்னால் மட்டும் என் மைண்ட் வாய்ஸ்லாம் அவனுக்கு கேட்டு அப்படி எல்லாத்தையும் கிழிச்சிருவான் அப்படின்ற மாதிரி. ஜிமின் தான் ஜேகேவை தேட்டிக்கிட்டே இருக்கான். ஜேகேவும் அந்த பாஸ்தா ரெடி பண்ணிட்டான். ஓரளவுக்கு நல்லா சூடாக இருக்குது, கொதிக்க. செஞ்சிட்டிங்களா? கொடுங்க, தள்ளுங்க, நான் பார்க்குறேன். ஏய், சூடாக இருக்குது, பார்த்து தள்ளுங்க. டைம் தான் முன்னாடி போய் நிற்கிறான். அது அந்த பேனில் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறான். ஸ்மெல்லே சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டா? அன்னி பாரு, நான் பார்த்து இரு, நானே உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜேகேவே கொஞ்சம் எடுத்து டீஸ்பூனில் எடுத்து ஊற்றுறான், சூடாக ஆறணுன்ட்டு. ஜேகேவே தான் பார்க்குறான். ஐயோ, என் புருஷன் எவ்வளோ அழகா இருக்கான்.
இப்படியே அப்படி ஊற லிப்ஸ் அப்படி கடிச்சு இழுக்கணும் போல இருக்கு. ஆனால் எங்க இதெல்லாம் நமக்கு எப்போ நடக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஜேகே தான் இப்போது எடுத்து ஊதிட்டு இருந்தால இப்போ எடுத்து ஜிமினோட வாயில வைக்கிறான். ஆ அப்படின்னு சொல்கிறான். ஜிமினும் ஆ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் க்யூட்டாக பண்ணுறான். ஜிமின் ஜேகே ஒரு மாதிரியா என்ன இவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டான் ஒரு மூமெண்ட். அதை எடுத்து ஜிமினோட வாய்க்குள்ளே வைக்கிறான். அது சூடாக தான் இருக்கு போல. ஜேகே சூடாக இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் கையை ஒரு மாதிரியா வாய்க்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கான். சூடாக இருக்கா? ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஜேகே தண்ணி தேடிட்டு இருக்கான். ஜேகே சூடாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. இரு அந்த நேரம் பார்த்து ஜேகே கையில் எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. ஜிமினுக்கு பொறுமை இல்லை. ஜேகேவோட நெக்கை ஒரு மாதிரி பிடிச்சி அவன் பக்கத்தில் எடுத்து கிஸ் பண்ணிடுறான். ஜேகே வந்து பிளிங்க் பண்ணுறான். என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். ஜேகே ஒரு மாதிரி மரம் மாதிரி நிற்கிறான் ஜிமின் பண்ண ஆக்ஷனில். அது அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் ஆஃப்டர் மேரேஜ் 6 months ஆகிருக்கும். ஒரு வாட்டி கூட ஜேகே பக்கத்தில் கூட வந்திருக்க மாட்டான். இன்றைக்கி ஜிமின் இப்படி பண்ணது கொஞ்ச நேரம் பண்ணது ஜேகேக்கு ஒரு மாதிரி ஸ்டன்னாகி அப்படியே நிற்கிறான். ஜிமின் தான் கொஞ்ச நேரம் கழிச்சுப்பா கிஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினுக்கு உள்ள ஒரே குஷி கிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. பிளான் போடாமலே பிளான் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி. ஜேகே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகேல இல்லை என்னது பாஸ்டா சொல்கிறேன், பாஸ்டா டேஸ்ட்டாக இருக்குது ஜேகே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நாட்டியாக சிரிக்கிறான். ஜேகேலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டிக்கு வரான், மொத்தமாக வரல. அப்படியா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீ ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிற? அது ஒன்றும் இல்லை. சரி சாப்பிட்லாமா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணுறான். ஜேகேல ஓகே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தலையாட்டுறான் பேய் அரைஞ்ச மாதிரி. 2 பேரும் டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்காங்க. ஜிமின் அவன் பாட்டுன்னு பாஸ்டா வந்து போட்டு சாப்பிட்றான். ஜேகேவும் பாஸ்டா போட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சூடாக இருக்குது இப்பயும். ஜிமின் அப்படி ஊதி 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 சாப்பிட்டுட்ருக்கான். ஜேகே வந்து இப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஜிமினை பார்த்துட்ருக்கான். என்ன நடந்தது? அவன் எனக்கு கிஸ் பண்ணானா? ஆனால் எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி ஜிமினை பார்க்குறான். ஜிமின் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக ஒன்றுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி அவன் பாட்டை எடுத்து பாஸ்டாவை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதும் ஜிமின் சும்மா இல்லை, அவனோட பேர் ஃபூட்டை வச்சு ஜேகேவோட ஸ்கின்னை ஒரு மாதிரி ரப் பண்ணுறான் அவனோட காலில். ஜேகே வந்து அந்த சென்சேஷனுக்கு ஃப்ளின்ச் ஆகிட்டான். என்னடா அப்படின்ற மாதிரி கீழே குனிஞ்சு பார்க்குறான். பார்த்தா ஜிமினோட காலம் மேலே இல்லை. திரும்பி மேலே எழுந்து ஜிமினை பார்க்குறான். ஜிமின் அப்பயும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டல, அமைதியாக அந்த ஃபுட்டை மட்டும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஜேகேக்கு அவன் காண்றது கனவா இல்லைனா ஏதாவது நடந்துச்சா பிரம்மையா ஒன்றும் புரியல. என்ன ஆகுது எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸில் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கான். ஜிமின் சும்மாவே இல்லை, திரும்பியும் வந்து அவனோட காலை போட்டு அவனோட காலை போட்டு அவனோட ஃபுட்டில் ரப் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகேக்கு புரியுது ஜிமின் என்னவோ பண்ணுறான் அப்படின்ட்டு. ஜேகேல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின்ல என்னாச்சு ஜேகே? தண்ணி வேணுமா அப்படின்ற மாதிரி தண்ணி கொடுக்குறான். என்ன பண்ணுற? நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு தானே இருக்கேன். சாப்பிட்டு தான் இருக்கியா? ஆமாம் சாப்பிட்டு தான் இருக்கேன். ஏன் அதில் என்ன இருக்கு? ஜிமின் ஜேகே ஜிமின் அது நீ நான் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சாப்பிடு. அதானே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி திரும்பி சாப்பிட்டுட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு ஜிமின் சாப்பிட்டு முடிச்சிருப்பான். சூப்பராக இருந்துச்சு, நீ சூப்பராக சமைக்கிற ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தேங்க்யூ.
ஓகே நான் போய் பிளேட்ஸை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து அவனோட பிளேட்டை மட்டும் தூக்கிட்டு போகிறான். கரெக்டாக வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுது. ஜேகே தான் ஜிமின் ஜிமின் அப்படின்ற மாதிரி வெளியில் டைனிங்கில் உட்காந்து கத்துறான். ஜேகே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு எதுவுமே சரியாக தெரியல, எங்கே நிற்கிறியோ அங்கேயே நில்லு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவனோட ஃபினிஷ்டு பிளேட்டே தூக்கிட்டு உள்ள கிச்சனுக்கா உள்ளே போகிறான். இருட்டாக இருக்குது இந்த இடமே. ஜிமின் வந்து வாஷ் பேஷன் எங்கே இருக்குன்னு தடவிட்டு இருக்கான், வாஷ் பேஷனை காணோம் அப்படின்ட்டு. ஜேகேல இவ்வளோ நாள் கிச்சனில் இருக்க, இருட்டில் உன்னால் இதை கூட கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் அதுக்குள்ளே கிச்சன் பக்கம் வந்தால் தானே, அதான் எனக்கு தெரியல அதானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஜிமின் கிட்டேருந்து அந்த பிளேட்டை வாங்கிட்டு அவனே கொண்டு போய் வாஷ் பேஷனில் வைக்கிறான். ஜிமின் கை கழுவணும் இப்போது. ஜேகேல போ வாஷ் பண்ணிக்கோ ஹேண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே ஜேகே எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இருட்டில் தெரியாத மாதிரி கேட்குறான். ஜேகே தான் ஜிமினோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த அந்த தண்ணிக்கிட்ட வைக்கிறான். தண்ணி போகிற இடத்துல டேப் கிட்ட இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களோட பொசிஷன் எப்படி இருக்குன்னா, ஜிமின் வந்து நின்றுட்டுருக்கான் அந்த கவுண்டர் கிட்ட ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி. ஜேகே அவங்க பின்னாடி ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கு அவங்களோட பொசிஷன். செம்மையா மழை பெய்யுது, இடி இடிக்குது. ரொம்ப சில்லுன்னு இருக்க கிளைமேட்டில் இவங்க 2 பேரும் இப்படி பண்ணுறது. ஜேகே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறான், அவனுக்கு என்னமோ ஹீட் ஆகுற மாதிரி. அது ஜேமோட பாடி தான். ஒரு மாதிரி கை ஹேண்ட் வாஷ் எப்பயும் பண்ணி முடிச்சிட்டான், இருந்தாலும் ஜேஎமோட ஹேண்ட்ஸை போட்டு ஒரு மாதிரியா சாஃப்டாக ரப் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜேஎமுக்கும் தெரியுது, ஜேஎம் ஒரு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான், லைக் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜேகே ரொம்ப நேரம் ஆகுது அந்த தண்ணியில் ஜேஎமோட கையை போட்டு ரொம்ப நேரம் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போது ஜேஎம் பேக் வியூ தானே இருக்கும். இப்போது ஜேஎம் கிட்ட இன்னும் ரொம்ப க்ளோஸாக போகிறான். இப்போது ஜேஎமோட பேக் அவனோட ஃப்ரெண்ட் ரெண்டுமே ஒரு மாதிரி அட்டாச் ஆகுது. ஜேகேக்கு ஒரு மாதிரி புது ஃபீலிங், புது சென்சேஷனாக இருக்குது. லைக் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரி. ரொம்ப ஹீட் ஆகுது. அந்த கோல்ட்னஸில் அவங்க 2 பேரும் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகுறாங்க. ஜேகே தான் ரொம்ப கிட்ட வந்து நிற்கிறான் ஜேஎம்க்கு. அந்த ஹேண்டை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான், இவ்வளோ கிட்ட நிற்கிறான். அவனுக்கே ஒரு நிமிஷம் அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல. அவன் கண்ட்ரோலை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிமினோ அந்த டேப் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி நிற்கிறான். லைக் ஜேகேவை பார்த்த மாதிரி திரும்பி நிற்கிறான். ஜேகே ஜிமினை ஒரு மாதிரியே பார்த்துட்டே இருக்கான். இன்னும் கரண்ட் வந்து ஆன் ஆகவே இல்லை. என்ன பண்ணுறீங்க ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமின் அது வந்து அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளுறான். ஒரு ஸ்டெப் பேக்கில் எடுத்து வைப்பான். இப்போ ஜிமினில் ஜேகேவோட காலர் பிடிச்சி அவன் பக்கத்தில் இழுக்கிறான். திரும்பி அவங்க 2 பேரும் பாடி ஒரு மாதிரி உரசுது. ஜேகேக்கு செம்மையாக இருக்குது. ஜிமின் என்ன பண்ணுற, இன்னும் எத்தனை நாள் இப்படி தள்ளியே இருக்க போகிற, என்னை எத்தனை நாள் இப்படி ஏங்க வைக்க போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகேல ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். என்னது, ரொம்ப இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவனோட 2 ஹேண்ட்ஸையும் ஜேகேயோட நெக்கில் போட்டு ஜேகே அதே மாதிரி திரும்பி மாற நிற்கிறான். அவனை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி திரும்பி ஜேம் தான் போய் ஜேகேவை கிஸ் பண்ணுறான். ஜேகே அவனை ஹக் பண்ணலை, அவனை தொடலை, அப்படி சில மாதிரி இப்படி நிற்கிறான். ஜேஎம் அவனோட டங்கை வச்சு ஜேகேவோட லிப்ஸை லிக் பண்ணுறான். ஜேகேக்கு எங்கேருந்து தான் வந்து புல் அரிக்குமோ தெரியல, அப்படி ஆகுது, அப்படி கூஸ் பம்ஸ் ஆகுது. அவன் அப்படி பண்ணவும் ஜேகே ஜிமினோட ஹிப்ஸ் ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறான். ஜேகே அப்படின்ற மாதிரி ஜிமின் ஓன் பண்ணுறான். ஜிமினோட இந்த வாய்ஸை அப்படி கேட்டிருக்கவே மாட்டான் ஜேகே. அது அவனுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஆகுது. அவனும் பேக் கிஸ் பண்ணுறான் ஜிமினை. ரொம்ப நேரம் பேக் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இப்போது
ஜேகே தான் ஜிம்மனை தூக்கி அந்த கவுண்டரில் உட்கார வைக்கிறான். ஜிம்மனை உட்காந்துட்டு என்னோடய ப்ரொஃபஸருக்கு கிஸ் பண்ணலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நிறைய பண்ணுவான் ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது ஜேம் இன்னும் ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான் ஜேகே. மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம், வீதியில் எங்கெங்கும் கூட கோலம், என் முன்னே நீ வந்தாய் கொஞ்ச நேரம், என் விழி எங்கும் பூக்காலம், உடல் கொதித்ததே உயிர் மிதந்ததே, ஐயோ அது எனக்கு பிடித்ததடி, எடை